எங்க வீட்ல தங்கமயில் பண்ற ஒவ்வொரு விஷயமுமே கோமதிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுவும் பாண்டியன் அவங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறது கோமதிக்கு கண்டாலே வெறுப்பாகுது. அதுக்கேத்த மாதிரி தான் இங்க தங்கமயிலும் நடந்துகிட்டு இருக்காங்க. வீட்ல இருக்க எல்லாரையுமே வேலை பார்க்க விடாம அவங்க மட்டும் தனியால இருந்து வேலை பார்த்து எங்க பாண்டியன் கிட்டயும் இங்க சரவணன் கிட்டயும் நல்ல பேரை எடுத்துக்கிறாங்க. இதனால எங்க நமக்கு வீட்ல இருக்க மதிப்பு மரியாதை எல்லாம் குறைஞ்சிடுமோன்ற ஒரு பயம் எங்க கோமதிக்கு வரவும் ஆரம்பிச்சிருக்கு. இங்க என்னடான்னா தங்கமயில் வீட்ல சமைச்சு இப்போ சரவணனுக்கு மட்டும்தான் சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ குறிப்பா பாண்டியனுக்கும் கடையில கொண்டு போய் கொடுக்க போயிருக்காங்க. இதனால இங்க கோமதி சொல்லிட்டு இருக்காங்க ராஜிகிட்ட, அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது, கண்டிப்பா வீட்டுல வந்து இங்க தங்கமேல திட்டதான் போறாருன்னு சொல்ல, அதுக்கு ஆப்போசிட்டா தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. வீட்டுக்கு வர பாண்டியன் தங்கமேல தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இங்க தங்கமயில் வந்ததுனால எனக்கு பாதி வேலை குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாத்தியில இத்தனை வருஷத்துல நீ ஏதாவது இந்த மாதிரி எனக்கு செஞ்சிருக்கியா? இங்க வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, வீட்டுல இருக்க எல்லாரையும் கவனிச்சுக்குது, வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்குது, மதியம் சமைச்சு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு அங்க கடையில பாதி வேலையெல்லாம் பாக்குது. இந்த புள்ள எப்படி எப்படி மிஷின் மாதிரி ஓடிட்டு இருக்குன்னு தான் எனக்கு தெரியவே இல்லை. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நம்ம குடும்பத்துக்கு கொண்டு வந்தோமோன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. என்ன கோமதி, நான் சொல்றது சரிதானே சொல்ல, சரிதான் சரிதான் அப்படின்னு எங்க கோமதி கொஞ்சம் அழுத்துக்கிட்ட பேச, இங்க ராஜிக்கும் எங்க கோமதியோட மனசுல இருக்கிறது என்னன்றது தெரிஞ்சு போயிடுது. உடனே எங்க பாண்டியன் தங்கமேல்கிட்ட சொல்றாங்க, சரிப்பா, நீ இன்னைக்கு ஒரு நாள் வந்ததே போதும், தினமெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்க வேண்டாம் இந்த வேலைன்னு சொல்ல, எனக்கு இதெல்லாம் ஒரு அலைச்சலாவே தெரியல மாமா, வீட்டுல இருக்கிறதா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது, நான் மதியம் சமைச்சு எப்போதும் போல உங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்க. இதனால பாண்டியன் சரிப்பா என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போக, இங்க பாண்டியன் சாப்பிட்டு முடிச்ச கையோட தனியா கோமதிட்ட பேசிட்டு இருக்காங்க. தங்கமயில் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்ல, எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ஒரு டென்ஷனாவே கேட்குறாங்க. ஆமா, நான் தங்கமயில பத்தி பெருமையா பேசும்போதெல்லாம் உன் முகம் எதுக்கு இப்படி வாடுதுன்னு சொல்ல, இது நாள் வரைக்கும் இந்த வீட்டுக்கு வந்த வருஷத்துலேருந்து என்ன இது மாதிரி ஏதாவது சொல்லி சந்தோஷப்படுத்திருக்கீங்களா, ஏதாவது பேசியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கோமதி, அது நம்ம வீட்டுக்கு வந்த மருமக பொண்ணு, அதை பெருமையா பேசுறதுல நீ சந்தோஷப்படத்தானே செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டுது, இப்படி ஓவரா தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன்னு இங்க கோமதி சொன்னாலும் பாண்டியன் வந்துட்டு எல்லாம் எனக்கு தெரியுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, பாண்டியன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போய் எங்க கோமதிட்ட சொல்றாங்க, நாளையிலேருந்து தங்கமயிலும் கடைக்கு வரேன்னு சொல்லியிருக்கு, மதியம் கொஞ்ச நேரம் இருந்துட்டே வரட்டும், அது இருக்கும்போது கூட எனக்கு கடையில பாதி வேலையை வந்துட்டு ஈஸியா பாக்குற மாதிரி தான் இருக்கு, ஏன் வர்றவங்க போறவங்க எல்லாம் எங்களுக்கு தங்கமயிலே பார்த்து பார்த்து கவனிச்சு அனுப்பி விடுது, இதனால கொஞ்சம் வியாபாரமும் நல்லா ஓடுது, இப்போ நாங்க மதியம் வந்து வீட்டுக்கு சாப்பிட வேண்டிய அவசியமும் இல்லைன்னு சொல்ல, இதை கேட்ட கோமதி இன்னும் டென்ஷன் ஆகி எங்க பாண்டியன்ட்ட சத்தம் போடுறாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல, இது நாள் வரைக்கும் சாப்பாடு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்ததில்ல, எத்தனை தடவை நான் உங்களுக்கு அந்த கடைக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், அப்பெல்லாம் என்னை திட்டி அந்த இடத்துல இருந்து வெளியில அனுப்பி விட்ட நீங்க இப்ப என்னடானா தங்கமயில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. மருமகளை கொண்டாடலாம் தான், நான் வேண்டான்னு சொல்லல, ஆனா அதுக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. நீங்க இங்க தங்கமயில ஒரு மாதிரியாவும் மீனாராஜி கிட்ட ஒரு மாதிரியாவும் நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நடந்துகிட்டா எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி நடந்துக்கங்க, இதுல என்ன பிரிவினை பாத்துக்கிறீங்க, இங்க தங்கமயில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, இதனால மத்த ரெண்டு பொண்ணுங்களோட மனசு என்ன கஷ்டப்படும் யோசிச்சிங்களா இல்லையான்னு சொல்லி கேட்க, என்ன குமதி என்னைக்கும் இல்லாம இப்போ இவ்வளவு கோவப்படுறேன்னு சொல்ல, இங்க பாருங்க உண்மையதான் சொல்றேன், இப்படி எல்லார் முன்னாடியும் தங்கமயில பத்தி பெருமையா பேசி அவளுக்குள்ளேயே அதை ஒரு பெரிய விஷயமா ஆக்கிடாதீங்க, இதனால தலைக்கண்ணை பிடிச்சு அவ தான் ஏதாவது செய்வான், அப்புறம் கஷ்டப்பட போறது நீங்க மட்டும் இல்ல, உங்க கூட சேர்ந்து நானும் தான் கஷ்டப்படணும் அப்படின்னு எங்க கோமதி கண்டிக்கிறாங்க. கோமதியுடைய பேச்சை கேட்டு எங்க பாண்டியன் வந்து ஆடி போய் ஒரு நிமிஷம் அதை பத்தி யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இவ சொல்ற மாதிரி எதுவும் நடந்துருமா என்ன, அந்த அளவுக்கா நம்ம தங்கமயில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம், இல்லையே நல்ல விதமா தானே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இங்க கோமதி சொல்றதையும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான், நம்ம ஓவரா ஆடணும்னா அப்புறம் நம்ம தலைக்கு மேல ஏறி உட்காந்து அவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க பேச்ச நம்ம கேட்குற மாதிரி ஆயிடுமேன்னு எங்க பாண்டியன் இன்னொரு பக்கமும் யோசிக்கிறாங்க.